அதிகமாக இல்லை, இன்னைக்கு ஊழியத்தில் இல்லை. நம்ம ஆளுகள்லாம் ஊழியத்தில் இல்லை. இருக்கிறவனா யார் இருக்கா? இருக்கிறவன்லாம் அங்கேருந்து தான் வர்றான். மொத்தம் கணக்கு எடுங்களேன். மொத்தம் நாட்டில் இப்போ எத்தனை ஊழியக்காரங்கிறான்னு கணக்கு எடுங்களேன். அத்தனை பேரும் திருநெல்வேலி சாக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மக்கள், இங்க உள்ள மக்கள் யாராவது இருக்காங்களா இன்னைக்கு? யாராவது இன்னைக்கு பெரிய ஊழியக்காரன் வெளியே பேசப்படுதா? இல்ல, திருநெல்வேலிக்காரன் தான் பேசுவாங்க. ஹல்லேலூயா. யாராங்க என்ன? அந்த அண்ணாச்சி போனாரு, அந்த அண்ணாச்சி போனாரு, இங்க பேங்க்ல தான் வேலை செஞ்சாரு, ஒரே கடன். இப்ப அங்க கூப்பிடுறாரு, எசப்பா கூப்பிடுறாருன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. நல்ல துட்டப்பா, நல்ல துட்டு, சரியான துட்டுல. பேங்க்ல அவர் யார் காசுல தான் எண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரு காசு பேங்க் 10 பேங்க்ல உள்ள காசு அவருக்கு இருக்கு. அவர் செம்ம துட்டு, சரியான துட்டு, சரியான துட்டு. அப்படியா? அப்ப அதை பத்தி ஏதாவது தெரியணும்? ஒண்ணு இல்லை, சும்மா அங்க ஒரு வசனம் இது பண்ணிட்டு இயேசுவை தேற்றுகிறார், ஆத்துகிறார் அப்படின்னு சொன்னா நம்ம பக்கம் ஐயோ அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளவுதான், அடிச்சு விடு. அடிச்சு விட்டா அவங்கெல்லாம் ஒன்றும் சத்தியமே அவங்களுக்கு வேண்டாம். அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு வயிற்று வலி சரியாகணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்க நல்லா சாப்பிடணும், அதுதான் வருவாங்க. யாரும் பரலோகத்துக்கு போகணும், இயேசுடைய வழியில போகணும். ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம நினைச்சு அதெல்லாம் எடுக்க மாட்டாரு. நம்ம நினைச்சு அதை எடுக்க மாட்டாரு. இயேசு கூப்பிடுறாருன்னு சொல்லுவாரு, இயேசு அழைக்கிறாருன்னு சொல்லுவாரு. அண்ணாச்சி அதுக்கெல்லாம் போக மாட்டாரு. தயார் பண்ணி ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாட்டு அந்த வசனம் எடுக்க மாட்டாரு. அண்ணாச்சி இப்போ போய் சேர்ந்துட்டாரு. அண்ணாச்சி பிள்ளைங்க அவசரம் எடுப்பாலாம். அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாட்ட தேவனுடைய ராஜ்யத்தை அது எடுக்கவே மாட்டாங்க. அவங்க எடுக்க மாட்டாங்க. அதான் அவங்க பெரிய தீர்க்கதரிசின்னு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வேதத்துல தீர்க்கதரிசிகளாம் இதை சொன்னாங்க. அந்த ஞானஸ்தானத்தை முதல்ல கொடுத்தவரே அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே. யோவான் ஸ்நானகன் ஐயே, இவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வந்துருங்க, எங்க திட்டத்துல சேர்ந்துக்கிடுங்க. அப்ப அந்த வசந்த் மாதிரி யாரும் செய்வது இல்லையா? அது எங்கேயாவது வாரத்திலேயே அவனா செஞ்சுக்கிட்டு அனுப்பான். அவன் வெளியே வர மாட்டான்ல. நம்ம அண்ணாச்சிங்கெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அண்ணாச்சிங்க நிறைய பேர் போயிட்டாங்க. அப்படியா? அந்த இவரு மளிகை வச்சுருந்தாரு. அவர் எங்க? அவர் போயிட்டாருங்க. அவர் பைபிள்ல ஒரு 4 வசனம் வச்சு ஏசு உங்களுக்கு அப்படி பண்றாரு இப்படி பண்றான்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் நல்ல துட்டா இருக்கு, நல்ல துட்டு. ரொம்ப ஏழையா இருந்தாரு, இப்போ நல்லா பெரிய பங்களா எல்லா சேனல்லையும் வர்றாருல்லவா. அப்படியா? அப்ப என் பிள்ளைய அனுப்பணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என் பையன் ஒரு 9ஆம் கிளாஸ் தான் படிச்சான். சும்மா சுத்திட்டு இருக்கான். சும்மா கன்னிகாட்டுல அங்க எங்க சுத்திட்டு இருக்கான். அந்த தேனி காட்டுல சுத்திட்டு கிடக்கான். அவனை பிடிச்சி அணைச்சிக்கிட்டு அமிச்சா கொஞ்சம் தயார். ஆமாம்மா, அங்கே செபம் நிறைய பேர் செபம் சொல்லி கொடுக்குறாங்க. லைனாக உட்காந்து செபம் எப்படி செபம் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே போனால் அவனும் நாளைக்கு ஆளாக இல்லைல்ல. அவன் ஒரு டையை கட்டி ஒரு போட்ட மாட்டானே. எல்லா மக்களையே அமெரிக்காவில் வந்துருப்பாரோ அப்படி சொல்லி எல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றே வேண்டாம், பரிசுத்தாயிலும் வேண்டாம், பரிசுத்த பேயெல்லாம் வரட்டும். அதுக்கெல்லாம் போகிறதே இல்லை, அதெல்லாம் போகிறதில்லை. பிரசங்கம் ஒரு 4 கூட்டத்துக்கு போனால் அவங்க எப்படி பிரசங்கம் பண்ணுறானோ இதை மாற்றி அதை மாற்றி சினிமாக்காரன் படம் எடுப்பால. அந்த ஸ்டோரியில் கொஞ்சம், இந்த ஸ்டோரியில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் அப்படி போட்டு படுத்த மாட்டுறான்ல. அந்த மாதிரி தான் இவங்க சொன்னாங்களா, இயேசு படையில் அப்படியே கோயில் காற்று அடிச்சிச்சு, ஐயோ உன் குடும்பத்தில் அதே மாதிரி காற்று வருதா, இயேசு உன் படையில் இருக்கிறார் அப்படின்னு அந்த ஐயா சொல்கிறாருல. அது இதை இவரை அதை சொல்கிறேன்னா போது ஜனங்கள்லாம் ஒரே இது மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன் அவ்வளோதானா? அப்போ ஊழிய கஷ்டம் இல்லையா? ஒன்றும் கஷ்டம் இல்லை. இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியம் தான் கஷ்டமானது. அல்லேலூயா. பேதுரு செஞ்ச ஊழியம் தான் கஷ்டமானது. பவுல் செஞ்ச ஊழியம் தான் கஷ்டமானது. அவங்களதான் விரட்டினாங்க. இந்த மக்களை யாரும் விரட்ட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு பிரியமானவர்களே நாங்கள்ல பிரியமான ஒரு அண்ணாச்சி இப்போ போனாரு. யார் வியாபாரம் தான் பண்ணாரு, பழைய காரு எல்லாம் வியாபாரம். இப்போ அங்கே வந்துட்டார்ல ஊழியத்துக்கு. எல்லா சேனல்ல அவர் தான் வராரு. அவர் வந்தோடனே என்ன பேசுவாரு, என் பிள்ளைகள் தேம்பி அழுவார்ல. மக்கள் பெண்கள் கூட்டம் அலமோதல்ல அண்ணாச்சியே சொல்லிடுவாங்க. அங்க ஒரு கூட்டம் நடக்குது, என் கூட்டம் நடக்குது, அங்க வாங்க, அங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படி சொல்லுவாரு. அப்படியா? ஜபம் நல்லா பண்ணுவாரு. என் பிள்ளைகள் இவரு இயேசு கிறிஸ்து மாதிரி வரல. என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?
என் பிள்ளைகள் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. அழுவார்ல நல்லா அழுவார்ல. ஏன் எப்படி அழுவார்? சிவாஜி படம் நிறைய பார்த்துக்கல, சிவாஜி படம் நிறைய பார்த்துக்கல, ஏன் கணேச படம் நிறைய பார்த்துக்காரு, ஏன் கணேச படம் நிறைய, முதல்ல கணேச பக்தர் தானே, சிவாஜி பக்தன், நிறைய படம் பார்த்துக்காருல, வந்துடும். அப்போ உருக்கமா வேண்டாம், இறக்க வேண்டாம், இருக்கிற மாதிரி பண்ணா போதும். நம்ம ஆளுங்க ஆவியல்ல எல்லாம் ஊழியக்காரங்க தான் நம்பிருக்கு. யாரும் இயேசுவை நம்புறது இல்லை, யாரும் பைபிளை நம்புறது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியக்காரனால இயேசு கிறிஸ்துவால பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? அப்போ என் ஊழியா இருக்கணும், என் மச்சாவத்தை சும்மா சுற்றிட்டு அவனே அனுப்பிச்சுக்கோ. ஒன்றும் இல்லை, சும்மா அங்கே ஒரு 2 போஸ்டர் போடுங்க, ஒரு சுட்டு கொட்ட மாடி ஒரு போஸ்டர் போட்டு இப்படி ஒரு வேலை வச்சுக்கிட்டு அப்படி இது பண்ணால் எல்லாம் வந்துடுவான் கூட்டத்துக்கு. அப்படியே போடு இதை செய்கிறாரு ஏசு. அது ஒரு 4 பேரை கூப்பிட்டு சும்மா ஒரு பேர் அடி, ஏ பாபு உனக்கு வயிற்றுவலியில் இருக்காரு, ஒரு கூட்டத்தில் ஒரு 2000 பேர் இல்லை, பாபுன்னு ஒரு பேரே இருக்காதா? எல்லாம் மகிழ்ச்சியாக பாபுன்னு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. தாமஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரே தலைவலியில இருக்காரு. இங்க கர்த்தர் என்னோட சொல்றாரு, ஐயோ ஒரே ஒருத்தன் கூட தலைவலியில வந்துருக்க மாட்டான், சும்மா போடு. எவ்வளவு நாள் தான் நீ வியாபாரம் பண்ணிட்டு இருப்ப, எல்லாம் மளிகை கடை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் அவன் பெரிய இது நெருக்கடி ஆரம்பிச்சிட்டானே, நீ மளிகை கடை வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன சம்பாத்தியம் வருதுல? இப்போ இது நீ அல்வா வித்துட்டு இருந்த, அல்வாவும் இப்ப எல்லாம் இது பண்ணாரு. இதுதான் இது எத்தனை பேர் இந்த டூப்ளிகேட் ஊழியத்தை செஞ்சாலும் நல்ல காசு. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அண்ணாச்சி காட்டினாங்க, நீ ஏசு வழியெல்லாம் போக வேண்டாம். இந்த அண்ணாச்சி மாதிரி எத்தனை அண்ணாச்சிங்க வந்திருக்காங்க. ஏன் டிவி ஆன் பண்ணு, அந்த அண்ணாச்சி மாதிரியே பசங்க, அந்த அண்ணாச்சி மாதிரியே திட்டம். அண்ணாச்சி பிள்ளைங்க இன்னைக்கு பரப்பிட்டாங்கல்ல எல்லாத்தையும். அப்போ பரிசுத்த அலங்காரமா இருக்கணும்ன்றாரு. ஏன் மக கூட ஒருத்தி இருக்கா, ஆனால் அவன் வெறும் பியூட்டி பார்லரில் போயிட்டுலாம் ரூம் மேக்கப் போட்டுட்டு இதெல்லாம் இங்கே அவளுக்கு புருவம் வந்துச்சு, இப்போ இங்கே வரைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியா, இங்கே இருந்த புருவத்தை இங்கே எடுத்துட்டு வந்துச்சா? ஆமாம், அதான் பரிசுத்த அலங்காரம். அவன் என் பிள்ளை கருத்து போயிருந்தா, இப்போ வெள்ளையாக ஆயிட்டா, வெள்ளைக்காரி மாதிரி இருக்கா. ஆனால் அது ஊழியத்துக்கெல்லாம் அது லாய்க்கல. ஏழை அதுதாங்க மவுசு. ஏன் மெட்ராஸ்ல அதுதான் மவுசு. நல்ல பியூட்டி பார்லர் போய் ஃபுல்லா குழைச்சி வச்சிடணும், குழைச்சி வச்சு கலரை மாற்றி இதை மாற்றி எல்லாத்தையும் மாற்றி அப்படிதான் அவங்க கலரா சாயெல்லாம் போட்டுட்டு நின்னாலும் பரிசுத்த அலங்காரம். அண்ணாச்சி பிள்ளைங்களாம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. அது யூடியூப்லாம் போட்டு காட்டுறாங்க. பரிசுத்த அலங்காரம் வேண்டாம், இந்த அலங்காரம் தான் கடைசி காலத்தில் நீங்கள் போக முடியும்னு காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே சனங்க நம்புறாங்க. சனங்க குறுமுட்டைங்க, ஏன் சனங்க குறுமுட்டைங்க, ஏன் பெரிய ஊழியக்காரன் பிள்ளைங்க, ஏன் அது உண்மையதான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க தான் பைபிள் படிக்கிறது இல்லை. ஏன் நீ சொல்ல எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒன்றே வேண்டாமா, பெரிய ஆளா ஒண்ணுமே வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரம் வேண்டாம். பியூட்டி பார்லர் போயிட்டு நீ பக்காவா பண்ணிட்டா போதும். கலரை மாத்திக்க. திருநெல்வேலியிலிருந்து போய் நீ கருத்த தோல் இருந்தாலும் சரி, வெள்ளத்தோட மாத்திடலாம். ஹல்லேலூயா. வெள்ளத்தோட மாத்தி நீ வெள்ளக்காரங்களா மாறிடுங்க. காசு துட்டு எந்த வேஷனாலும் நீங்க போடுவீங்க, மக்களும் அந்த வேஷத்தை தான் ஆசைப்படுறாங்க. ஹல்லேலூயா. அந்த வேஷத்தை தான் மக்களும் ஆசைப்படுறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த அலங்காரத்தை அவங்க வெறுக்கிறாங்க. பரிசுத்த அலங்காரம் வேணும்னா தேவகுமாரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தையின்படி நிற்கணும். ஹல்லேலூயா. நிலைச்சு நிற்கணும். ஹல்லேலூயா. வேதத்தின்படி வாழணும். இதெல்லாம் பிடிக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தங்களுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக சேர்த்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கெட்டபடியா அழகா காட்டுறான், இவங்களும் அழகா போறாங்க. ஹல்லேலூயா. நரகத்தின் பிள்ளைகளா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை கூடாதுன்னு தேவகுமாரன் சொன்னாரு. ஹல்லேலூயா. தேவாதி தேவனைய விக்கிரமா மாத்தி சிலையா மாத்தி கோயம்புத்தூர்ல வச்சிட்டான். கோயம்புத்தூர்ல சிலையா மாத்தி நிக்க விட்டுட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெதஸ்தா அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா அப்படியே ஜீசஸே அப்படியே சிலையா வடிச்சு அப்படியே எல்லாம் வரவங்க போறலாம் உமா கொடுத்துட்டு போறாங்க, தொட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. ஹல்லேலூயா
ஹalleluya. ஒரு பிக்சர் சென்டர்லயும் ஹalleluya, ஒரு பிக்சர் சென்டர்லயும் ஜீசஸ் படத்துல யார் யார் நடிச்சாங்களோ அதை பெருசா போட்டுட்டான். பெரிய லேமினேஷன் போட்டு மக்கள் அதை போய் கும்பிட்டுட்டு போறாங்க ஜீசஸ்ன்னு சொல்லி. தலைகீழ திருப்பிட்டான் ஹalleluya. ஒன்றும் செய்ய முடியாது, அவனை ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை மாதிரி ஆட்களை மூட்டை பூச்சை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாங்க ஹalleluya. ஏன்னா பணம் 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 அம்பானியோட பெரிய பணக்காரங்க ஹalleluya. பணம் எங்களெல்லாம் அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவாங்க ஹalleluya. நாங்க மூட்டை பூச்சி மாதிரி எங்களை நசுக்கினாலும் சரி, நசரேயனாகிய இயேசு எங்களோட இருக்கிறார்கள் தெரியணும் ஹalleluya. எங்களை வஞ்சகர்கள் மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கினாலும் ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனுடைய வேலைக்காரங்களாம் வேதத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாம் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு ஹalleluya அப்படிதான் செத்தாங்க. நாங்களும் அந்த சாவறாங்க எதிர்பார்ப்போம் ஹalleluya ஹalleluya. இயேசுக்காக சாகறதான் ஹalleluya அருமையான ஊழியம் ஹalleluya 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 ஹalleluya. தீர்க்கதரிசினா யாருன்னே தெரியாம போயிட்டாங்க மக்கள் ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேதத்தில் இருக்க ஒரு தீர்க்கதரிசி ஹalleluya சப்ஜெக்ட் எடுத்து பாடிங்க ஹalleluya. இவங்களுக்கு ஹalleluya அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தேவை. இவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, மாறுபாடான சந்ததி கண்டுக்க மாட்டாங்க. நம்ம வேலையை பார்ப்போம், எவ்வளோ பணக்காரங்க நம்ம வேலையை பார்ப்போம், மிச்ச வழியை பார்ப்போம். தின்னமா நம்ம நகை நட்டை போட்டோமா, கர்த்தரை நல்லா